ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் கடந்த சில பதிவுகளில் மாந்திரிகம் தொடர்பான சில அடிப்படை செய்திகளை கூறியிருந்தேன். மாந்திரிகம் என்பது இறைவனுடைய நிர்வாகத்தில் ஒரு பகுதி. அது இறைவனுக்கு அந்நியமாக ஒருபோதும் செயல்படாது. அது தவிர மனிதர்களுக்கு வருகின்ற பல்வேறு சுகதுக்கங்களும் கண்ணுக்கு தெரியாமல் வருகின்ற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்து வருகிறது என்று நாம் முடிவு செய்து வைத்திருக்கிற பல விஷயங்களும் ஒரு மனிதனுடைய மனதிலே எண்ணமாக புகுந்து அந்த மனிதனை ஆட்டுவித்து நமக்கு நன்மை தீமைகளை செய்கிறது. இதை நன்றாக கவனிக்க வேண்டும். மனிதர்கள் செய்கிற தவறு என்ன என்றால், கடவுள் செயல் என்று தனியாக வைத்திருக்கிறார்கள். நம்முடைய திறமையாலும் நம்முடைய அறிவாலும் அல்லது நம்முடைய திறமை குறைவாலும் உள்ள செயல்கள் என்று அதை ஒரு பகுதியை பிரித்து வைத்திருக்கிறார்கள். எஞ்சிய சில பல பகுதிகளை பிறர் மேல் அந்த பழிபாவங்களை சுமத்தி, இவன் இதை செய்தான், இதனால் வந்தது, இவன் துரோகம் செய்தான், அதனால் வந்தது, இவன் உதவி செய்தான், அதனால் வந்தது என்று அனைத்துமே இறைவன் செயல் என்ற ஒரு அடிப்படைக்கு கீழ் வராமல் சுகதுக்கங்களை 4-5 விதமாக பிரித்து பார்ப்பது இந்த மனித மனம். இதனால் வருகிற தொல்லைகள் மிக அதிகம். சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் வறுமை வந்தாலும் அளவிலா செல்வம் வந்தாலும் இவையெல்லாம் விட்ட குறையால் நம்மை மீண்டும் தொட்டு கொண்டே வருகிறது என்பதும், நமக்கு மேலே இறைவன், நமக்குள்ளே இறைவன், நமக்கு வெளியேயும் இறைவன், அந்த இறைவனுக்கு ஒரு நிர்வாகம், மிகப்பெரிய நிர்வாக மிக மிக துல்லியமான கட்டமைப்பு இருக்கிறது. அவை அத்தனையும் பதிவு செய்யப்பட்டுத்தான் ஒரு மனிதனை பல பல பிறவிகளாக நன்மையும் தீமையுமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ்தான் இருக்கிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, விண்ணுலகவாசிகள், தேவதைகள், அது எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். அதை நான் கடந்த பதிவிலே கூறியிருக்கிறேன். இறைவனுக்கே பெயர் இல்லை. ஒரு நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இலார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். அவருக்கு ஒரு நாமமும் இல்லை, ஒரு உருவமும் இல்லை. இவை அனைத்தையும் கற்பித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அது செயலுக்கு தக்கவாறு தொழிலாகு வேறாக இப்படி பல பல விதங்களில்
அந்த பெயர்கள் சூட்டப்பட்டது. ஆகவே இந்த பெயர்களை வைத்தெல்லாம் குழம்ப வேண்டிய தேவையில்லை. இந்த பெயர்கள் என்பது நாமம், நாமமும் ரூபமும். இந்த நாம ரூபங்களெல்லாம் தற்காலிகமானது. ஒரு மண்பாண்டம் செய்கிற மனிதனிடம் பல வீடுகளிலே சென்று பார்த்தால் ஒரு பெரிய அளவு களிமண்ணை கொட்டி வைத்திருப்பார்கள். அப்போது அது மண் என்றுதான் அதற்கு பெயர். அதன் பிறகு அதை தண்ணீர் விட்டு குழைத்து அந்த திரிகையில் ஏற்றி சட்டியாக, பானையாக, ஓடாக, சின்ன சின்ன பாத்திரங்களாக, இப்படி பல விதங்களில் அந்த மனிதன் செய்கிறார். ஆனால் எத்தனை வடிவங்கள் மாறினாலும் அது மண்தான். மண் ஒன்றுதான் பல நற்கலமாயிடும். உள்நின்ற யோனிகட்கு எல்லாம் ஒருவனே என்று திருமந்திரம் கூறுகிறது. ஒரு மண்தான் பல பல பெயர்களில் நற்கலங்கள் ஆகிறது. திண்ணன்றிருந்தது தீயினை சேர்ந்தது. விண்ணின்று நீர்வெளின் மீண்டும் மண்ணாவ போல் எண்ணிறந்த மாந்தர்கள் இறக்கின்றவாறே என்று அரிய தத்துவங்களை உள்ளடக்கிய பாடல். அதைப்போல மனிதர்களுக்கு அநேக விஷயங்களில் தெளிவில்லாத காரணத்தால் நடக்கின்ற செயல்களை பல பல விதமாக பகுத்து பார்த்து, இது இவரால் நடந்தது, அது அவரால் நடந்தது, இது இந்த சந்தர்ப்பத்தால் நடந்தது, இவனை நம்பியதால் அது நமக்கு நஷ்டமாக முடிந்தது, இவன் வந்து அதை சரி செய்யாவிட்டால் இந்த சிரமங்கள் நமக்கு நீங்கியிருக்காது, இவனால் லாபம் கிடைத்தது என்று மனிதருடைய செயல்களின் அடிப்படையில் சம்பவங்களை பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. அனைத்து சம்பவங்களுக்கும் இவனுடைய செயல்கள்தான் காரணமாக அமைகிறது என்பதையும் நான் கடந்த பதிவில் தெளிவாக கூறியிருந்தேன். அதைத் தவிர மிகச்சிறந்த ஞான புருஷர்களுக்கும் இறையருளை நம்பி வாழ்கின்ற அடியவர்களுக்கும் பல துன்பங்கள் வருகிறது. அதில் ஒன்று மாந்திரிகம். அதில் ஒரு ஆச்சரியப்படுவதற்கோ வியப்படைந்து அண்ணாந்து பார்ப்பதற்கோ எதுவுமே இல்லை. இணைப்பயனால்தான் மக்கள், மனிதர்கள், மனைவி, மக்களெல்லாம் வருகிறார்கள். நான் ஆரம்ப காலங்களிலே பல நபர்களிடம் என்னோடு சேர்ந்து கேட்கிறவர்களுக்கு நான் சொல்வதுண்டு, நேற்று வரை யாரென்று தெரியாதப்பா. அநேக திருமணங்கள் என்னிடம் வரும். திருமணத்திற்கு முன்பு பெண் வீடு என்று சொல்வார்கள். பெண்ணினுடைய தந்தை, பெண்ணினுடைய தாயார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது திருமணத்திற்கான ஆயத்த வேலைகள் முடிந்து, அது நிச்சயதார்த்தமெல்லாம் முடிந்து, திருமணமெல்லாம் முடிந்த பிறகு அதே நபர் என் மனைவி, என்னுடைய வீட்டுக்காரி, என்னுடைய ஒய்ஃப் என்றெல்லாம் சொல்வதை நான் பார்ப்பேன். அதன் பிறகு குழந்தை பிறந்தால் என் குழந்தை என்று அது 3-4 மடங்கு அங்கே பிடிப்பு அதிகமாகிவிடும். அதற்கு முன்பு வரை இவன் ஒரு பல ஜாதகங்களை பார்த்திருப்பான். ஒரு பெண்மணி அமைந்து இவனுக்கு மனைவியாக வந்ததே ஒரு மாயச் செயல் என்பதை இவன் உணர்வதில்லை. அது ஏதோ இவனாக பார்த்து முடிவு செய்து விட்டது போலவும், அது நகை நட்டுகளாலும் படிப்புகளாலும் பலர் கூடி இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக இவன் அறியாமையால் கருதி கொண்டு அந்த 50-100 ஜாதகங்கள் பார்த்திருப்பார்கள். 50-100 ஜாதகங்களையும்
இது முடிந்துவிடும் முடிந்துவிடும் என்று இதுதான் மனைவி இதுதான் கணவன் என்று எண்ணி மயங்கி ஒரு நிலையில் அந்த யார் விதி இருக்கிறதோ அந்த நபர்தான் கணவனாகவோ மனைவியாகவோ வருவார்கள். வந்த பிறகு இவனுடைய மாயா சக்தி அதுவரை அந்த பெண் என்று அதே சொன்ன வாய் சில காலங்களில் என் மனைவி என்னுடைய வீட்டுக்காரி என்று சொல்கிற மாயச் செயல்களை நான் பலவாறு கூர்ந்து கவனிப்பேன். இறைவன் வைத்திருக்கிற மாயா சக்தி அதுவரை அது யாரென்றே தெரியாது. அந்த தெரியாத ஒரு பெண்ணையோ ஆணையோ கணவன் என்றும் மனைவி என்றும் இவர்கள் மனம் இடையிலே வந்த அந்த உறவுகளை நம்புகிறது. இதன் விளைவால் பிறந்த ஜனனமான குழந்தைகளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை. என்ன நடக்கிறது என்றால் இருவர் மண் சேர்க்க ஒருவர் வனைய ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று ஆடுபாம்பே என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். மண்ணை சேர்த்தது இருவர், தந்தையும் தாயும். ஒருவர் வனைந்தவர் பிரம்மதேவன். அது ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை ஒரு செங்கல் சூளை போல 10 மாதங்கள் சூளையில் இருந்தது. இந்த சூளையிலிருந்து வந்த அந்த மானிட உடல் அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே. உடம்பை விட்டு உயிர் நீங்கினால் அதற்கு அரைக்காசு மதிப்பு கூட இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி இந்த மனிதனுடைய குழந்தையும் இவன் விருப்பப்படியெல்லாம் வரவில்லை. அது முந்திய பிறவி ஏதோ ஒரு பிறவியில் விட்ட கணக்கை பிரம்மதேவனுடைய நிர்வாகம் பார்த்து இவனுடைய கருவிலே அடைக்கிறார். எத்தனை குழந்தைகள் இவனுக்கு பிராப்தம் இருக்கிறதோ அத்தனை குழந்தைகளை இந்த கருவில் சுமத்துகிறார். அந்த குழந்தைகள் மூலமாக சுகத்தையும் துக்கத்தையும் அடைந்தவர்கள் கண்முன்னால் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நல்ல குழந்தை பேரு சத்புத்திர யோகம் என்று ஜோதிடத்திலே சொல்வார்கள். ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பங்களிலே பல நல்ல செயல்கள் நடக்கும், வறுமை நீங்கும், பலவிதமான துன்பங்கள் நெருக்கடிகள் எல்லாம் குறையும், பொருளாதாரத்தில் மேன்மை பெறுவார்கள். இதை பலர் தங்களுடைய அனுபவத்தில் பார்த்திருப்பார்கள். என் பையன் பிறந்த நேரம் நான் மிக மிக வாழ்க்கையிலே முன்னேறிவிட்டேன் என்று சொல்பவர்கள் உண்டு. என் பெண் குழந்தை பிறந்த நேரம் வாழ்க்கையில் அதுவரை சிரமங்கள் இருந்தது, நான் முன்னேறிவிட்டேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்ததோ தொட்டதெல்லாம் நஷ்டமாகிறது என்று சொல்லி அலுத்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இந்த வாழ்வினுடைய அனைத்துமே இவன் யார் என்று தெரியாத மாயையால் இவன் நிர்வகிக்கப்படுகிறான். அந்த இரகசியத்தை இந்த மனித மனதிற்கு எட்டவிடாமல் இறைவன் மறைத்து விடுகிறார். அது தாய் தந்தை முதல் எதுவுமே இவனுடைய விருப்பத்தின்படி இல்லை. எந்த தந்தை தாய்க்கு பிறக்க வேண்டும் என்று எந்த குழந்தையும் தீர்மானம் செய்து வருவதில்லை. அந்த தந்தை தாய்க்கு முன்னும் என்றும் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கிறது, உடன் பிறந்தார் எத்தனை பேர், சுற்றத்தார் எத்தனை பேர் என்று எதுவுமே அறியாது. அது தவிர இந்த மனிதன் எந்த பெண்ணை மணப்பான், எத்தனை குழந்தைகளை பெறுவான், என்னென்ன வேலைகளை செய்வான், என்னென்ன இன்ப துன்ப அனுபவங்கள் இவனுக்கு வரும், எந்தெந்த ஊர்களிலே வசிப்பான், எந்த விதத்தில் இவன் பொருளை ஈட்டுவான், எவ்வளவு பொருளை ஈட்டுவான், எவ்வளவு பொருளை அழிப்பான், எந்த திசையிலிருந்து இவனுக்கு பெண்களுமோ அல்லது
அந்த மணமகனோ வருவார்கள். அதற்கு மாமனார் மாமியார் இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? மைத்துனர்கள் இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? இவையெல்லாம் ஒரு ஜோதிடருக்கு ஆரம்ப பாடங்கள். கிராமப்புறத்திலே ஜோதிடம் சொல்லும்போது அவர்கள் இத்தனை கேள்வியும் கேட்பார்கள். ஒரு ஜாதகத்தை கொடுத்து அவர்களுடைய 7 விட்ட உறவு, 10 விட்ட உறவுக்காரர்களுக்கு ஒருவனுக்கு குழந்தை இல்லை, அது எப்போது பிறக்கும் என்று அப்பாவி போல கேட்பார்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இதில் நாம் பார்க்க வேண்டியது என்ன என்றால், மாந்திரீக துன்பங்கள் என்று தனியாக அதற்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் நடக்கிறது, மற்றவையெல்லாம் மனிதர்கள் கையில் இருக்கிறது என்கிற மாய உணர்வை விட்டுவிட வேண்டும். எந்த செயலுக்கும் மனிதர்களுக்கு பொறுப்பே இல்லை. வேறு ஒரு பெரிய நிர்வாகத்தின் கீழ் எத்தனை செயல்களும் நடக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த பதிவில் நான் சில விஷயங்களை கூறியிருந்தேன். நல்ல மனிதர்களை தொடர்பில் வைத்து கொள்ளுங்கள். இரட்டை மனம் உடையவர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள், நயவஞ்சகமாக முகத்தில் ஒன்றை வைத்து கொண்டு அகத்தில் ஒன்றை வைத்து செயல்படுகிற நபர்களை சற்று விலகியிருங்கள் என்றெல்லாம் சில அடிப்படை விஷயங்களை கூறினேன். கூறினாலும் இறைவனுடைய அருளும் முந்திய பிறவி செயல்களும் நமக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே இவ்வாறு முன்ஜாக்கிரதையால் நாம் தப்பித்து கொள்ள முடியும். அது மானிட சுதந்திர எல்லைக்குட்பட்டு சில செயல்களை நாம் கூட்டிக் கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம். அதற்கு மேல் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இறைவன் மண்ணுக்கு அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த செயல்கள் எத்தனை ஜாக்கிரதையாக இருந்தாலும் அது நடப்பது நடந்தே தீருகிறது. அதை அடியோடு மாற்ற வல்லவர்கள் மனிதர்கள் எவரும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்த மகான்களால் அது செயல்படுத்த முடியும் என்றாலும் இறை நிர்வாகத்தில் அவர்கள் தேவையில்லாமல் குறுக்கிட மாட்டார்கள். அளவோடு பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பது போல அவனுடைய நல்ல வினைப்பயன் எங்காவது ஒட்டியிருந்தால் இவர்கள் ஒரு சில வழிகளை காட்டி, மேலும் தவறு செய்யாதே, முந்திய பிறவியில் அறியாமல் செய்ததால் இவையெல்லாம் வந்தது, பணச்செருக்காலும் உடல் வலிமையாலும் இன்னும் பலவிதமான அகங்கார மமகாரங்களால் செய்த செயலுக்கான விளைவுகள் இவ்வாறு வந்து உன்னை சூழ்ந்திருக்கிறது. இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்று ஒரு முடிவை செய்து கொண்டு இறைவனிடம் சரணாகதி அடைந்த வழிபாடுகளை செய், குறையும் என்று பெரிய மகான்கள் வழிகாட்டுகிறார்கள். எந்த துன்பமாக இருந்தாலும் மாந்திரிகத்திற்கும் அதுதான், குழந்தை இல்லை என்று வருகிறவர்களுக்கும் அதுதான், ஒரு வீடு கட்டவே முடியவில்லை என்று துன்பப்படுபவர்களுக்கும் அதுதான். அப்படி இருக்கிற நிலையில் இந்த மானிடர்களை அளந்து பார்த்து துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழிக்கு ஏற்ப யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்பி நேர்மையான வழியில் செல்ல வேண்டும். ஒரு காலத்தில் இந்த கலை மிக மிக அதிகமாக இருந்தது. இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளெல்லாம் வருவதற்கு முன்பாக அதில் ஒரு சம்பவம் என்ன என்றால், பல மனிதர்கள் வருவார்கள். இந்த அருள்வாக்கு, கோடாங்கி, சாம கோடாங்கி என்று பல பல மனிதர்கள் இந்த தேவதா சக்திகளை வசியம் செய்து கொண்டு கணக்கில்லாத அரூப நிலை பெற்றவர்கள் இந்த மண்ணின் மேலடுக்குகளிலே சுற்றித் திரிகிறார்கள். அது ஆவிகள் என்றும் பல பெயர்களில் அதை நாம் குறிப்பிடுவோம். இப்படி சுற்றித் திரிகிற சக்திகளுக்கு சில வழிபாடு முறைகளெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது.
அதை நாம் பொதுவாக அதர்வ வேதம் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அதர்வண வேதத்திற்கு அதிபதி புதன் கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. பொதுவாக சகல கலைகளும் புதனுடைய இலாக்காவில் வருகிறது. ஓவியத்திலிருந்து, சிற்பத்திலிருந்து, எழுத்துக்கலை, பேச்சாற்றல் என்று எத்தனை கலைகள் இருக்கிறதோ அத்தனை கலைகளுக்கும் புதனே அதிபதி ஆகிறார். ஆனால் இந்த மாந்திரீக சாஸ்திரம் என்று சொல்கிற அதர்வ வேதத்திற்கு இந்த புதன் கிரகமே அதிபதி ஆகிறார். அந்த ரிக்கு வேதத்திற்கு வியாழ கிரகமும், யஜுர்வேதத்திற்கு சுக்கிரனும், சாம வேதத்திற்கு செவ்வாயும், அதர்வ வேதத்திற்கு புதனும் ஆதிபத்தியம் வகிக்கிறார்கள். ஆகவே ஜாதகத்தில் மாந்திரீக துன்பத்தை நிர்ணயிக்கும் போது இந்த புதன் கிரகத்தையும் கணக்கில் நிச்சயமாக எடுக்க வேண்டும். அதை தவிர ராகு, சந்திரன், சனி, மாந்தி இவர்களுக்கு இதில் பெரும் பங்கு இருக்கிறது. இந்த செவ்வாய்க்கும் பங்கு இருக்கிறது. செவ்வாய் சாமவேதி என்ற போதிலும் பலவிதமான சடுதியான மரணங்களை தருவது செவ்வாய் கிரகம்தான் தருகிறது. இந்த செவ்வாய் சனியினுடைய இணைவு, இவர்களுடைய பரிவர்த்தனைகள், இவர்களுடைய பார்வைகள், இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு பலவிதமான துன்பங்களை தருவதை இன்றளவும் நாம் பார்க்கிறோம். பல கொடிய விபத்துகள் செவ்வாய்க்கிழமைகளில் நடக்கும், சனிக்கிழமைகளிலும் நடக்கும். இதில் ஆங்கில எண்கணிதத்தையும் சேர்த்தே பார்க்க வேண்டும். 9 என்ற எண் செவ்வாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 வருகிற நாள்கள் தேதியில் 9, கூட்டுத்தொகையில் 9, சனிக்கிழமை செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை, அல்லது சனிக்கிழமையிலே செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் என்று இவையெல்லாம் நுணுக்கி ஆராய்ச்சி செய்து கொண்டே போகலாம். அந்த அடிப்படையில் ஒரு நெடுங்காலத்திற்கு முன்பாக ஒரு பலவிதமான இது போன்ற தொழில் செய்பவர்கள் வந்தபோது ஒரு மனிதன் விபூதியை கொடுத்திருக்கிறான். அந்த விபூதியை வாங்கி அந்த பெண்மணி ஒரு ஓரமாக, இதை அம்மா தாயே இதை அணிந்து கொள் என்று அவன் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி இருக்கிறான். காலங்கள் அதிகமான காலம், இது போன்ற விஞ்ஞான வளர்ச்சி, விளக்கு வசதிகள் எல்லாம் இல்லாத காலம். சரி என்று இந்த பெண்மணி வைத்துவிட்டு அவருக்கு வேண்டிய ஒரு நபரிடம் இதுபோல ஒரு மனிதன் வந்தான், இந்த ஊதியை அணிந்து கொள் என்று சொன்னான் என்றவுடன் அவர், இல்லை, அதை வைத்து விடுங்கள், அதை அணிய வேண்டாம் என்று தடுத்தார். இவர்களுக்கு விஷயம் புரியவில்லை. அவர் சற்று அருள் நிறைந்தவர். அது இவர்களுக்கோ பெரிய நம்பிக்கைகள் இல்லை. இந்த ஊதி அணிந்ததால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று இவர்கள் கேட்டார்கள். சற்று ஒரு வசதியான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அது உங்களுக்கு தெரியாதையா, ஒரு சந்தேகமாக இருந்தால் உங்களுடைய ஒரு சிறிய ஸ்டோர் ரூம், அந்த அறையிலே ஒரு நாற்காலி, மர நாற்காலி, அந்த காலங்களில் இந்த ஒரு சிறிய நாற்காலியில் இந்த ஓதியை வைத்து விடுங்கள். இன்று என்ன நடக்கிறது என்று பார்த்து நாளை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். இந்த விபூதியை அந்த மர நாற்காலியில் வைத்து விட்டார்கள். வைத்துவிட்டு இவர்கள் வேலையை முடித்து இவர்கள் நித்திரைக்கு சென்று விட்டார்கள். நள்ளிரவு நேரத்திற்கு மேல் அந்த நாற்காலி இருந்த அறையினுடைய கதவு படபட என்று தட்டப்படுகிறது. அதில் மோதுகின்ற சப்தம் கேட்கிறது.
என்ன சப்தம் என்று சிறிது தாமதமாகி இவர்கள் விழித்து பார்க்கும்போது அந்த நாற்காலி அறையின் கதவு பட்டு பட்டென்று ஏதோ ஒரு மோதி அதில் ஓசை ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கிறது. இவர்களுக்கு என்ன, இந்த அறையில் எதுவுமே இல்லை, ஏன் பாரு என்று இந்த அறையை திறந்து பார்த்தால் இந்த நாற்காலி இந்த கதவில் மோதிக்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அருகே இருந்த இந்த பெரியவரிடம் தகவல் சொன்னார்கள். சரி என்று அவர் வந்து பார்த்தார். சரி, கதவை அப்படியே திறந்து வையுங்கள், அது என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று கூறியவுடன் அந்த கதவை திறந்தார்கள். நாற்காலி அப்படியே அது நகர்ந்து கொண்டே செல்கிறது. இது நகர்ந்து கொண்டே சென்று நள்ளிரவு நேரம், அந்த காலங்களில் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. மாந்திரிகர்கள் வெகு தொலைவு இருக்க மாட்டார்கள். அருகில் இருக்கிற மயான பூமிகளில் அங்கங்கே ஒதுக்குப்புறங்களிலே இருப்பார்கள். இதை பின்தொடர்ந்து சென்று பார்க்கும்போது ஒரு மாந்திரிகன் ஒருவனை நாடி இந்த நாற்காலி உருண்டு உருண்டு செல்கிறது. அதன் பிறகு இந்த ஆற்றல் மிகுந்தவர் சென்ற காரணத்தால் அந்த மாந்திரிகனுடைய செயலை கட்டுப்படுத்தி அவனுக்கு தக்க அறிவுரைகளை கூறி இந்த எல்லையை விட்டு சென்று விடு என்று அவர் எச்சரித்து அனுப்பினார். அப்போது சொன்னார், இந்த விபூதியை நீ அணிந்திருந்தால் இவன் இந்த ஆகர்ஷண மந்திரத்தை ஜபம் செய்யும்போது அது உன்னை ஈர்த்து கொண்டு அவனிடம் வந்துவிடும், உன்னை கொண்டு வந்து சேர்த்து விடும், உன்னுடைய அறிவு மழுங்கி போய்விடும். இப்படி பல பெண்களை அந்த காலங்களிலே இந்த மாந்திரிகர்கள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு வரவைத்த நிகழ்ச்சிகள் உண்டு. இது என்னென்ன நோக்கத்திற்கு அவர்கள் வரவழைக்கிறார்கள் என்பதெல்லாம் அவரவருடைய தலையெழுத்தை பொறுத்து இருக்கிறது. பெரும்பாலும் இந்த தலைக்கரு சுமந்திருக்கிற பெண்களை இவ்வாறு மாந்திரிகர்கள் தங்களுடைய எல்லைக்கு, மயானத்திற்கே வரவழைத்து விடுகிற வேலைகளெல்லாம் நம் நாட்டில் மிகுதியாக நடந்திருக்கிறது. அவைக்கு அதற்கு ஆரம்ப நிலை என்ன என்றால், இந்த விபூதியோ குங்குமமோ ஏதேனும் ஒரு பிரசாதம் என்று அதில் சில வேலைகளை செய்து இவர்களுக்கு கொடுக்கும்போது அதை அணிந்த பிறகு இவர்கள் அந்த மாந்திரிகனுடைய கட்டுப்பாட்டிற்குள் சென்று விடுகிறார்கள். இவன் எங்கோ உட்கார்ந்து கொண்டு ஸ்தம்பன மந்திரம், ஆகர்ஷண மந்திரம், உச்சாடனம் என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அதை செய்தால் இந்த பெண் தன் வசம் இழந்து தான் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் அந்த மாந்திரிகனுடைய பிடிக்குள் சென்று சேர்ந்து விடுவதும், இவர்கள் அந்த நிறைமாத அந்த கர்ப்பிணி பெண்களுடைய தலை குழந்தைகளை மாந்திரிகத்திற்காக கவர்வது என்றும், இது பல கிராமங்களிலும் அந்த காலங்களில் இது போன்ற செய்திகள் உலா வந்து கொண்டிருந்தது. பல வயதில் முதியவர்கள் இந்த செய்திகளை நன்றாக அறிவார்கள். இப்படி இந்த கலையை அவரவருக்கு தெரிந்த அளவில் இந்த கலைகள் பயன்பட்டு கொண்டிருந்தது. பெரும்பாலும் நன்மை என்பது இந்த கலைகள் மூலமாக பெரிதளவு செய்துவிட முடியாது. சின்ன சின்ன வேலைகளை மோகனம், வசியம் என்று, ராஜவசியம் என்று செய்வார்கள். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு சில வசியமான மூலிகைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சாரணை வேர், அதில் வெள்ளை சாரணை என்று சொல்வதுண்டு. அந்த வெள்ளை சாரணை, அது தவிர நாயுருவி என்ற ஒரு மூலிகை, இவை போன்ற மூலிகைகளில் சில விஷயங்களை செய்து திலகமிட்டு சென்றால் அந்த எதிரே இருப்பவன் எப்படியோ காரசாரமாக இருந்தாலும் சற்று வளைந்து நெளிந்து கொடுப்பான், இந்த காரியங்களை முடித்து விடலாம் என்று சின்ன சின்ன வேலைகளுக்காக இந்த வசிய திலகமிட்டு செல்வது வழக்கம். அரசர்களை சென்று சந்திக்கும் போது இந்த வசியத்தை செய்து கொண்டு சென்றால் அரசன் இவருடைய கோரிக்கையை கேட்பார் என்ற நம்பிக்கையும் இருந்தது.
கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் என்றால் இந்த வசிய மந்திரத்தை செய்தால் அவர்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பார்கள். பகைகளை நீக்குவதற்கு ஒரு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் இந்த வசிய சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஏதேனும் ஒன்றை செய்தால் அந்த பகை உணர்ச்சி குறைந்துவிடும் என்பது தவிர சில பெண்களை மோகிக்கச் செய்வது மோகனம் என்ற ஒரு அடிப்படையில் வருகிறது. அதுபோல செய்வது இப்படி இந்த விஷயங்கள் பல செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்று வழிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் செல்ல செல்ல மனிதர்களுக்கு இந்த பழிவாங்குகிற உணர்வு, தனக்கு 2 கண்கள் போனாலும் எதிரிக்கு 1 கண் போக வேண்டும் என்று ஒரு நியாயம் வைத்திருப்பார்கள். இந்த நியாயத்தின்படி செயல்படுபவர்கள் அதிகம். தன்னை கண்காணிக்க ஒருவன் இருக்கிறான் என்ற அச்ச உணர்வு இருந்தால் இதுபோல செய்ய முடியாது. இது செய்வதும் அவர்கள் வசத்தில் செய்கிறார்கள் என்று என்னை போன்றவர்கள் நினைப்பதில்லை. இது அவன் மனதை தூண்டுகிறது, சம்பவங்களை இணைக்கிறது. எப்படி மற்றவைகளெல்லாம் இறை நிர்வாகத்தால் நடத்தப்படுகிறதோ அதே போலதான் இதுவும் நடத்தப்படுகிறது. எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை. இது ஒரு இலாக்கா. ஆகவே இவனுடைய தலைவிதி அப்படி இருக்கிற காரணத்தால் இவன் மதி அவ்வாறுதான் வேலை செய்யும். விதிவழி மதி செல்லும். அப்படி இந்த காண்டாண்டு காலமாக இந்த கலைகள் இருக்கிறது. இன்று இந்த கலைகளை பற்றிய அச்ச உணர்வு மிகுதியாக இருக்கிறது. இந்த கலைகளை முழுமையாக செய்து சாதிக்கத் தகுந்தவர்கள் இன்று எண்ணிக்கையில் மிக மிக குறைந்துதான் காணப்படுகிறார்கள். காரணம், இவற்றுக்கு அதிகமான பிரயாசைகள், அதற்கான பொருள்களை தயாரித்தல், மந்திர ஜபங்களை செய்தல், தேவதைகளை சித்தி செய்தல் என்று இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான மார்க்கம். ஜாதகத்தால் முன்வினை ஊழ்வினையால் தூண்டப்பட்டு பலர் இந்த மாந்திரிகத்திற்குள் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பப்படி அல்ல. மாந்திரிகருடைய ஜாதகங்களை பார்க்கும்போது சிலருடைய ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன். அது அந்த ரிஷிகள் சொல்லப்பட்ட அனைத்து கிரக அமைப்புகளும் அவர்களுக்கு இருக்கும். ஒரு மாந்திரிகரே அவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து என்னிடம் காட்டியது உண்டு. அப்போது நான் சொன்னேன், இதனால் தான் ஐயா நீர் இது போன்ற விஷயங்களில் ஆர்வப்பட்டு அலைகிறீர். ஆவி, பேய், பில்லி, சோனியம் என்று பல தாந்திரிக மாந்திரிக கலைகளிலே அவர் வாழ்நாள் முழுவதையும் கழித்தார். அப்போது இதற்கான காரணங்கள் இது பார்த்தவுடன் தெளிவாக தெரியும். இது போன்ற ஆள்கள் ஒரு உயர்ந்த நிலை தெய்வங்களை வணங்க மாட்டார்கள். இந்த ஏவலுக்காக பயன்படுகிற சக்திகளை பல பல பேர்களில் அழைக்கப்படுகிறது. அவற்றை வசியம் செய்யும் முறைகள் எப்படியோ இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஏடுகளிலோ சில குருமார்கள் வருகிறார்கள், சில வித்தையை சொல்லித் தருகிறார்கள். இவை அனைத்துமே ஊழ்வினையின்படியாகத்தான் நடக்கிறது. அதன் மூலமாக பிழைப்பை நடத்தியவர்களும் உண்டு. கருணை கூர்ந்து சில சித்த புருஷர்கள் இதை செய்து கொண்டிரு, உனக்கு தக்க காலத்தில் இறையருள் கிடைக்கும் என்று சொல்லி வழிகாட்டியவர்களும் இருக்கிறார்கள். இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு, அது உனக்கு ஒரு நிலையில் பயன்படும் என்று உதவியவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒருவர் இந்த மாந்திரிக சாஸ்திரங்களில் நெடுங்காலம் தொடர்புடையவர். அவர் ஒரு சம்பவத்தை பற்றி அவர் கட்டுரை குறிப்பாகவும் எழுதியிருக்கிறார். அதனுடைய ஜெராக்ஸ் போன்ற விஷயங்களையும் என்னிடம் கொடுத்து நேரிலே சில சம்பவங்களை எல்லாம் விளக்கியிருக்கிறார். அதில் சொல்லும்போது ஏதோ வட தமிழ்நாடு, அது எனக்கு ஊர் சரியாக நினைவில் இல்லை. அங்கு என்ன நடந்து கொண்டிருந்திருக்கிறது என்று
பார்த்தால் அந்த பகுதிக்கு சில இவரை காட்டிலும் அருள் ஆற்றல் தகுதி மிகுந்தவர்கள் சிலரோடு இவர் அங்கு சென்றிருக்கிறார். அந்த வட்டாரத்தில் விசாரிக்கும்போது இங்கு ஒரு பெண்மணி இருக்கிறார். அவர் நெசவு தொழில் தான் செய்கிறார். அவ்வாறு செய்யும்போது அவரிடம் என்ன சிறப்புத்தன்மை என்று பார்த்தால், இந்த குழந்தைகள் ஒரு வயதானவுடன் முடியெடுத்து காது குத்துகிற செயல்கள் நம் நாட்டில் உண்டு. இந்த பெண்மணியிடம் கொண்டு போய் அந்த குழந்தையை கொடுத்து விடுவார்கள். இவர் தன்னுடைய வீட்டில் திரையிடப்பட்ட ஒரு அறைக்கு பின்னால், ஒரு அறையில் முன்னால் திரையிடப்பட்டிருக்கும், பின்னால் ஒரு பெஞ்ச் போன்ற ஒரு மர நாற்காலி இருக்கும். அதில் இந்த குழந்தையை வைத்துவிட்டு எப்போதும் போல் இவர் இந்த நெசவு தொழிலுக்கு முன்பக்கம் வந்து வேலைகளை செய்து கொண்டிருப்பார். சில குறிப்பிட்ட நாளிகைகள் கடந்த பிறகு இவரே அங்கு போய் சென்று பார்த்தால், அந்த குழந்தைக்கு நன்றாக முடிகள் எடுக்கப்பட்டு சந்தனம் பூசப்பட்டு சிறிய மலர் மாலை சாத்தி புதிய உடைகளை போட்டு காதும் குத்தி அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ காதும் குத்தப்பட்டு அமைதியாக இருக்கும். இவருக்குத்தான் தெரியும் இது எத்தனை நேரம் ஆகும் என்று. அவர் உள்ளுணர்வால் தூண்டப்பட்டு அங்கு சென்றால் இத்தனை வேலைகளையும் முடித்து அந்த குழந்தையை அங்கு ஏதோ ஒரு சக்தி செய்து வைத்திருக்கிறது. இதை நம்ப முடியுமா என்றால் சமீப காலங்களில் இதை கண்ணால் பார்த்த அவர் கூறியது. அப்போது இப்படி அந்த வட்டார மக்கள் சிலர், அந்த ஊழ்வினை உள்ளவர்கள் இந்த பெண்ணிடம் கொண்டு கொடுத்தால் ஏதோ ஒரு பூத சக்திகள் இந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் தலைமுடிகளை எல்லாம் எடுத்து காது குத்தி அதற்கு ஒரு சின்ன கடுக்கணையும் அணிவித்து மலர் மாலை சாத்தி கொடுப்பது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த பகுதியில் முகாமிட்டிருந்த இவரும் இன்னும் பெரிய ஒரு தபசீலர் ஒருவர் அவரிடம் இது போன்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அவரும் சரி, இது என்ன ஒரு விசித்திரமாக இருக்கிறது, இதை போய் பார்க்கலாம் என்று அவரும் வந்தார். இந்த பெண்மணியிடம் பேசினார். அப்போது அந்த பெண்மணி சொன்னார், சாமி, எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் மிகுந்த சிரமத்தில் சிறு வயதிலே வாழ்ந்தபோது, நான் ஒரு சிறுமியாக இருக்கும்போது காட்டிற்கு சென்று விறகுகளை எடுத்து கொண்டு வந்துதான் எங்களுடைய ஜீவனம் நடந்தது. அவ்வாறு காட்டிற்கு விறகுக்கு செல்லும்போது ஒரு முறை எனக்கு நான் வயதில் மிக குறைந்த சிறு பெண் ஒரு சிறிய சுமையை வைத்து கொண்டு நான் வருகிறேன். மாலை மயங்கி இருள் சூழ்கிற நேரம். பெரியவர்களெல்லாம் முன்னால் சென்று விட்டார்கள். நான் சற்று பின்தங்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன். அப்போது இந்த அரைகுறை இருளில் ஒரு மனிதர், ஒரு சாமியார் போல் ஒருவரை நான் பார்த்தேன். அவர் கேட்டார், என்னம்மா இவ்வளவு தாமதமாக செல்கிறாய் குழந்தை என்று கேட்டார். அப்போது என்னுடைய வீட்டினுடைய நிலையை சொன்னேன். நான் விறகு பொறுக்கித்தான் எங்களுடைய குடும்பம் வாழ்கிறது என்றவுடன் அவர் ஒரு மந்திரத்தை சொல்லி, இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே இரு, உனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும், உன்னுடைய தரித்திரம் தீரும், சில ஆற்றல்கள் உனக்கு வந்து சேரும், அதை பெரிய பொருளுக்காக நீ அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னார். அதை நான் நெடுநாட்கள் விடாமல் ஜபம் செய்து கொண்டே வந்தேன். வறுமை பிணி அகன்றது. அதன் பிறகு இதுபோல என்னிடம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். நான் திரைக்கு பின்னால் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்து விடுவேன். என்ன நடக்கிறது என்பது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டவுடன்
நான் அங்கு போய் பார்த்தால் அந்த குழந்தை தயாராக இருக்கும், எடுத்து அவர்கள் கையிலே கொடுத்து விடுவது என்று அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தபஸ்வியிடம் அந்த பெண் கூறியிருக்கிறார். பொது அந்த நிகழ்ச்சியையும் அவர் பார்த்திருக்கிறார். அன்று யாரோ ஒருவர் வந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு இவ்வாறு முடியெடுக்கப்பட்டு கொடுத்த நிகழ்ச்சியையும் பார்த்துவிட்டு, ஏதோ ஒரு பூத தேவதை இந்த பெண்மணிக்கு உதவுகிறது என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறிச் சென்றார் என்று எனக்கு தெரிந்த இந்த பலவிதமான மாந்திரிக தொடர்பு உள்ள அந்த நண்பர் கூறினார். அவர் அதை கட்டுரை வடிவாக சில நூல்களில் எழுதி கொண்டிருந்தார். அப்போது சந்திக்கும்போது என்னுடைய நூல்கள் சிலவற்றை அவரிடம் கொடுப்பது, அந்த பழக்கம் அவருடைய அந்திம காலத்தில் எனக்கு ஏற்பட்டது. அப்போது இந்த சம்பவத்தை சொன்னார். இதுபோல பல விசித்திர சம்பவங்கள் எல்லாம் பலரிடம் நான் கேட்டதுண்டு, பார்த்ததுண்டு. ஒரு ஜோதிடன் என்று ஒரு மனிதனுக்கு இறைவன் ஒரு கலையை அருளுகிறார் என்றால், அது இந்த ஜோதிடம், வைத்தியம், மாந்திரிகம் என்று அனைத்து கலைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறது. சித்த வைத்தியம், சித்த மருத்துவம், நாடி பார்த்தல், அதிலே ஜோதிடம் கண்டிப்பாக இருக்கும், மாந்திரிகமும் அதில் இருக்கும். நாடிகளிலே பூத நாடி என்று ஒன்று சொல்வார்கள். வாத பித்த சிலேத்துமம் என்று 3 நாடிகளில் பூத நாடி என்று ஒரு நாடி இருக்கிறது. இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் ஒரு மனிதனிடம் பிடித்திருக்கிறது என்றால் அந்த பூத நாடி ஓடுவதை வைத்து இந்த வைத்தியர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இவன் எங்கோ பயந்திருக்கிறான், ஏதோ ஒரு சிறு ஆவி தொந்தரவு இவனுக்கு இருக்கிறது என்று அவர்களே அதற்கு விபூதியை மந்திரித்து பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்து அந்த விபூதியை கொடுத்தால் அந்த பூத பிரேத பைசாசங்களால் வந்த தொல்லைகள் நீங்குவது உண்டு. அப்படி நீக்கியவர்கள் இந்த வைத்தியர்கள் நிறைய உண்டு, ஒரு காலத்தில் இருந்தார்கள். ஆகவே இது போன்ற கலைகள் வருவதற்கு முன்பாக இறைவன் பல கலைகளின் இரகசியங்களை ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜோதிடன் என்ற நிலைக்கு வருபவர்களுக்கு உணர்த்துகிறார். இந்த ஜோதிடம், இந்த மாந்திரிகம் என்பவற்றையெல்லாம் கடந்து இருக்கிறது ஞானம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அந்த ஞான ஆற்றலுக்கு கீழ்தான் இவையெல்லாம் செயல்படுகிறதே தவிர, அதனால் இவை ஒரு பிரமிக்கத்தக்க செயல்களை செய்கிறது என்பதால் ஞானத்திலும் இவை உயர்ந்தது என்று ஒருபோதும் கருதிவிட வேண்டாம். மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்களுக்கு இது போன்ற செயல்களெல்லாம் மிக மிக எளிமையானது, சாதாரணமானது. அவர்கள் தங்களுடைய பல பிறவிகளில் இவற்றை கடந்துதான் வந்திருப்பார்கள் என்ற இரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதனும் ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு அனுபவங்களை பெற்ற பிறகுதான் இந்த மண்ணுக்கு வருகிறான். இப்படி பல விஷயங்கள் இந்த மாந்திரிகத்தில் இது சொல்லிக்கொண்டே போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். அடிப்படையிலிருந்து சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் என்று நான் அதற்கான பல செய்திகளை சொல்லிவிட்டு சொல்வதால் சற்று நேரமாகிறது. சுவாரஸ்யமான செய்திகளையே முழுமையாக கூறிவிடலாம். ஆனால் என்னுடைய நோக்கம் அது அல்ல. மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இதில் உள்ள தவறான பல மூட நம்பிக்கைகளை தவிர்க்க வேண்டும். இறையருளால் இவற்றை எப்படி வெல்வது என்பதை தெரிய வேண்டும். இறை நிர்வாகத்தால் தான் இவ்வாறு நடக்கிறது. எவரும் தங்களுடைய விருப்பப்படி இந்த கலைகளை பயன்படுத்திவிட முடியாது என்று பல விஷயங்களில் தெளிவை தர வேண்டும் என்று அதற்கான விஷயங்களை நான் சொல்லிவிட்டு இதுபோல சில உதாரண சம்பவங்கள் சிலவற்றை கூறுகிறேன். அந்த அடிப்படையில் ஒரு சாதாரணமான ஒரு எழுத்து, ஒரு கோடு என்பது கூட மனிதர்களுக்கு பல விளைவுகளை தருகிறது. இப்போது ஒரு ஜோதிடன் என்ற முறையில் தற்போது இந்த தொலைபேசி வசதி எல்லாம் வந்திருக்கிறது. அப்போது தபாலிலே பலர் தங்களுடைய ஜாதகங்களை அனுப்புவார்கள்.
அவ்வாறு அனுப்பும்போது சில ஜாதகங்கள் வீட்டில் இருந்தால், இதை நான் முன்பே சொன்னேனா என்பது எனக்கு நினைவில்லை. அந்த ஜாதகங்கள் வீட்டில் இருந்தால் காரணமில்லாமல் மிகப்பெரிய துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். காரணம் அந்த ஜாதகங்களே பாவ ஜாதகம் என்று நான் பார்த்து பலனை சொல்லியிருந்தால், இவர்கள் வெளியூரில் இருப்பவர்கள் மொத்தமாக இந்த பாவச் சுமைகள் நிறைந்த அந்த குடும்ப ஜாதகங்களை தபாலில் அனுப்பிவிடுவார்கள். நான் இதை வழக்கமாக வைக்கிற அறையில் வைக்காமல் ஏதோ ஒரு கதவில் ஒரு ஓரமாக வைத்து விடுவேன். பார்த்தால் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 12 கட்டங்கள், கிரகங்கள். அது வேலை செய்கிறது. இது ஒரு தாளில் எழுதியது வேலை செய்கிறது. அதன் பிறகு தகட்டிலே எழுதுகிறது. அந்த அவை வேலை செய்கிறது. அதிலும் செப்புத்தகடு, வெள்ளித்தகடு, தங்கத்தகடு என்று இந்த வேலைக்கு தக்கவாறெல்லாம் இது இருக்கிறது. இரும்பு டப்பியிலே சில கொடுமையான மாந்திரீக மைகளை இரும்பு டப்பாக்களில், அந்த டப்பி என்று சொல்வார்கள், அந்த இரும்பு டப்பிகளிலே அடைப்பது உண்டு. செல்வ வளம் தருகிற சில மைகள் போன்றவற்றை வெள்ளி சிமிழிலே அடைப்பது உண்டு. இப்படியெல்லாம் இதில் பல நீதிகள் வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் ஒரு சாதாரண ஜாதகம் 12 கிரகங்கள் லக்கணத்தை போட்டவுடன் அது இயங்கத் தொடங்குகிறது. அது இயங்கத் தொடங்கி ஒரு 7, 8 ஜாதகங்கள் அவையில் ஏற்கனவே பழுதுபட்டு பல இன்னல்கள் தரத்தக்க ஜாதகங்கள். அதற்கு பரிகாரம் கூறினால் இந்த மாமனிதர்கள் இவற்றை மொத்தமாக நம்மிடையே தள்ளிவிட்டு அவ்வப்பொழுது பலன்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு 4, 5 அனுபவங்கள் எனக்கு எதிரி உண்டு. அதன் பிறகுதான் தெரிந்தது, காரணமில்லாமல் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். என்னடா திசைகள், காலங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு சில சிரமங்கள் நம்மை வருத்துகிறது என்று காரணங்களை யோசித்து பார்த்தால், இது போன்ற பழுதுபட்ட ஜாதகங்கள் வந்திருப்பது தாமதமாக புரியும். அதன் பிறகு சரி, இதுதான் விஷயம் என்று அந்த ஜாதகங்களை நீர்நிலைகளிலே அப்புறப்படுத்தி விடுவது. அதை எடுத்துக்கொண்டு வெளியே போட்டவுடன் அதுவரை இருந்து வந்த கண்ணுக்கு தெரியாத சில துன்பங்கள் மறைந்துவிடும். ஒரு ஜோதிடனிடம் பல ஜாதகங்கள் வருவது இயற்கை. ஆனால் நாமே அது சரியில்லாத ஜாதகம், ஆயுள் தோஷம், மாங்கல்ய தோஷம் என்று பலவித தோஷங்களை உள்ளடக்கிய ஜாதகங்கள். அதற்கு பரிகாரம் கூறுவதே பல பாவச் சுமைகளை ஒரு ஜோதிடனுக்கு ஏற்படுத்தும். அது பொருள் வருவாயை அடிப்படையாக நோக்கம் கொள்ளாமல் ஏதோ வந்துவிட்டார்கள், இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கலை மூலமாக இயன்றளவு அவர்களுக்கு நன்மைகளை செய்வோம், பொருள் 2வது நிலையில் இருக்கும் என்று அதற்கென்று பெரிய அளவில் எதையும் எதிர்பார்த்து செய்வதில்லை. அவருடைய அச்சத்தை நீக்குவதற்காக சில ரிஸ்கான வேலைகளைத்தான் செய்ய வேண்டும் ஒரு ஜோதிடர். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு ஊழ்வினைப்படி அனுபவிப்பதற்குத்தான் அப்படி மோசமான விதியோடு வருகிறார்கள். அதற்கு இவன் யோசனைகளை கூறினால் அவர்களுடைய பாவச் சுமைகள் இந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வருகிறது. அதற்காக இவன் இறை வழிபாட்டில் உயர்ந்திருந்தால்தான் அந்த துன்பங்களை ஓரளவு குறைக்க முடியும். அப்படி நிலையில் கூட வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட இந்த ஜாதகங்கள் 4, 5 ஜாதகங்கள் இருந்தால் அவை ஒரு எந்திரம் போல வேலை செய்து அது இருக்கிற இடத்தை அது சிரமத்துக்கு உள்ளாக்குகிறது. இப்படி இதை நுணுக்கமாக பார்த்து கொண்டே சென்றால் பல ரகசியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. வெறும் கோடுதானே, எழுத்துத்தானே என்றெல்லாம் நினைப்பதற்கு வழி இல்லை. அதை எழுதுகிற விதமாக எழுதினால் அது வேலை செய்கிறது. இத்தனை கிரகங்களையும் போட்டு லக்கணத்தை போடாமல் இருந்தால் அது வேலை செய்யாது. அந்த லக்கணம் என்பதை போடும்போதுதான் அது இயங்கத் தொடங்கும். ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பதுதான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கணமும் ராசியும் அவை குறிப்பிடப்படாவிட்டால் அது வெற்று காகிதமாகவே இருக்கும். எந்த பலனும் அதில் விளையாது.
இப்படி ஒரு 4, 5 நபர்களுக்கு அந்த ஜாதகங்கள் வந்து இருந்த காலம் வரை அந்த துன்பத்தை தருகிறது. இப்போது மொபைல் ஃபோனில் கணக்கில்லாத ஜாதகங்களை அனுப்புகிறார்கள். அதிலும் ஒரு முறை அனுப்பிவிட்டு நம்ம தொலைபேசியிலே அந்த நினைவாற்றல் என்பதெல்லாம் ஒரு அளவுக்குத்தான் இருக்கிறது. பல ஆண்டுகள் அந்த ஜாதகத்தை சேமித்து வைக்க முடியாது. இது அதுவும் ஒரு சுமைதான். ஒரு ஜோதிடன் என்றால் அது இப்போது இந்த மொபைல் ஃபோன் எல்லாம் வந்தால் அதில் எப்படியும் ஒரு 40, 50 ஜாதகங்கள் உள்ளே உறங்கிக் கொண்டு தான் இருக்கும். அதனுடைய வேலைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுவும் தெரியும். சரி போகட்டும் என்று ஏதோ பிறருக்கு நன்மை நடக்கிறது என்று அப்படிப்பட்ட ஜாதகங்கள் மொபைல் ஃபோன் வழியாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவை ஒரு சாதாரண மனிதன் என்றால் அவனை அதிகமாக பாதிப்பை உள்ளாக்கும். ஒரு ஞான நிலை பெற்றவர்கள், இறையருளை சிறிது பெற்றவர்களுக்கு இதனுடைய துன்பங்கள் குறையும். இதே காலங்கள் எல்லாம் கடந்து விடுகிறது. என்னை மறந்த நிலையில் நான் ஏதோ பேசுகிறேன். நேரம் அதிகமாகிவிட்டதை பொருட்படுத்தாமல் பொறுமையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.